உங்கள் மகன் செந்தில் வெங்கட் தவறான சகவாசத்தால் சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள். வைரஸோட லெட்டர் எங்க வீடுங்கள்ல ஆட்டோமா மாதிரி வந்து விழுந்தது. 2 வீடும் ஹீரோஷிமா நாகசாக்கி மாதிரி துக்கமயமாயிடுச்சு. எங்களுக்கு பிறந்தநாள் கொண்டாடுறதுக்காக எங்களை வீட்டுக்கு வர சொன்னாங்க. வா பாரு, பாத்தியா? எல்ஜி ஏர் கண்டிஷனர். சார் உட்காந்து சௌரியமா படிக்கணுங்கிறதுக்காக 15,000 செலவு பண்ணி அவர் ரூமுக்கு மட்டும் போட்டது. இன்னும் சொந்த வீடு வாங்கலையா, கார் வாங்கல, இன்னும் ஸ்கூட்டர் தான் போயிட்டு இருக்கேன். என் 25 வருஷம் சேவிங்ஸ் மொத்தத்தையும் அவன் படிப்புக்காக தான் செலவு பண்ணிருக்கேன் தெரியுமா? இவன் எதிர்காலத்துக்காக எங்க சந்தோஷத்துல தியாகம் பண்ணிருக்கையா. இவங்க அம்மா தான் இவனுக்காக ஸ்பெஷலா பச்சரிசி சாதம் அடிச்சு வைப்பா. இதுல சாரி தனியா முட்டை. இதெல்லாம் நீ எடுத்த போட்டோஸா வெங்கட்? ஆமா, இவருக்கு போட்டோகிராஃபினா ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ரோட்ல போற ஒரு நாய் பண்ணிய கூட விட மாட்டாரு. கேட்டா வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபரா போறாராம். சாரோட பர்சன்டேஜ் என்ன? 91. 94ல இருந்து 91% வந்துட்டாரு. நான் சொல்றது உங்களுக்கு கிண்டலா தெரியுதா? இல்ல அங்கிள், ஆக்சுவலா இவ்வளோ அழகா போட்டோஸ் எடுத்திருக்கான். அவனை எதுக்கு இன்ஜினியர் ஆக்குறீங்க? பேசாம ஒரு வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபர் ஆக்கலாம்ல, பெரிய ஆளா வரும். ஐயா சாமி, உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். என் பையனை கன்ஃபியூஸ் பண்ணி அவன் லைஃபை ஸ்பாயில் பண்ணிடாத. ஹே வெங்கட், வாங்கப்பா சாப்பிடலாம். பாரி வாடா செந்தில் சாப்பிடலாம். சார் அடுத்த வாட்டி வரும்போது வந்தா கண்டிப்பா சாப்பிட்டு தான் போகணும். எங்க வீட்டில் அடிச்ச மசாலா வாசனைக்கு வாயெல்லாம் நல்லா ரெடி பண்ணி வச்சிருந்தோம். அதில் அப்பா மண்ணு போட்டு அனுப்பிட்டாரு. சரின்னு செந்தில் வீட்டில் பேப்பரை கொடுத்தா கூட தின்னலான்னு போனோம். செந்தில் வீட்டுக்கு போனப்ப ஏதோ சௌகார் ஜானகி நடித்த பழைய பிளாக் அண்ட் ஒயிட் சினிமாக்குள்ளே போன மாதிரி இருந்தது. ஒத்த ரூம், அதில் பாதி செத்த அப்பா, அவங்க அம்மா இருமலா, சாரி நிர்மலா, கல்யாணம் ஆகாத ஜக்கு அக்கா. செந்திலோட அம்மா ரிட்டையர் ஆன ஸ்கூல் டீச்சர். டயர்டே ஆகாமல் புலம்பிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் சிரிச்சு பேசினா போதும் காஃபி பொடியா கடன் கேட்டுருவாங்க. அப்பா பழைய போஸ்ட் மாஸ்டர். ஒரு பக்கம் வாதம் வந்ததும் எல்லா பக்கமும் கடன். இவங்க 2 பேரோட பென்ஷன்ல தான் அந்த குடும்பமே அல்லாடிட்டு இருந்துச்சு. அவன் அக்கா ஜெயாக்கு 28 வயசு ஆகுது. நூர்ஜஹான்ல டிக்கெட் கிழிக்கிறவங்க கூட 100 பவுன் கேட்கறான். நீ ஒழுங்கா படிக்கலனா இவளுக்கு எப்படி கல்யாணம் ஆகும்? சப்பாத்தி அரிசி கிலோ 8 ரூபாய், ரேஷன்ல கோதுமை 3 ரூபாய் தான்ட்டு சப்பாத்தி சாப்பிடுறோம். மா கொஞ்சம் தக்காளி சட்னி வைக்கட்டுமா? தக்காளி கிலோ 8 ரூபாய், வெங்காயம் 15 ரூபாய். மா இப்படி காலேஜ்ல இருந்து கம்ப்ளைண்ட் லெட்டர் வந்தா எண்ணத்தை தான் திங்கிறது. இனிமே வெங்காயம் வாங்கினா கூட தங்க மலைக்கு தான் போகணும் போல இருக்கு. தக்காளி சட்னி வைக்கட்டுமா? நோ 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 தேங்க்ஸ். என்னம்மா என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி இப்படி மானத்தை வாங்குற? சரிடா, ஒன்னும் பேசல, வாயை மூடிக்கிறேன். உங்களுக்காக தொண்டை தண்ணி போக கத்தி சம்பாதிக்கணும், வேலைக்காரி மாதிரி எல்லா வேலையும் செய்யணும். ஆனா வாயை மட்டும் திறக்க கூடாது. குடும்ப கஷ்டத்தை பிள்ளைங்கிட்ட சொல்லாம யாருக்கிட்ட சொல்ற? ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்டயா? எங்களுக்கு செந்தில சமாதானப்படுத்துறதா அவங்க அம்மாவை சமாதானப்படுத்துறதான்னு தெரியல. முதல்ல வயிற்ற சமாதானப்படுத்த முடிவு பண்ணோம். இவருக்கு சைபால் சோரி மருந்து கூட இப்ப 15 ரூபாய் ஆயிடுச்சு. இன்னொரு சப்பாத்திப்பா. இல்ல இல்ல வேணாம், இதுவே போதும். தக்காளி கிலோ 8 ரூபா, வெங்காயம் கிலோ 15 ரூபா. அட்லீஸ்ட் எங்க வீட்டுல சப்பாத்தியாவது போட்டாங்க, அவங்க அப்பா அது கூட போடல. சரியான சாடிஸ்ட் ஹிட்லர். உங்க அம்மா மதர் தெரேசா நல்லா போட்டாங்களே நெஞ்சு பிடி சப்பாத்தி. எங்க அம்மா பத்தி தப்பா பேசினேன் கொன்னுடுவா ராஸ்கல். என்னடா இதுக்கு போய் அடிச்சுக்கிறீங்க? பசி உயிரை போது எங்கேயா வெளியே போய் சாப்பிடலாமா? காசு யார் கொடுப்பாங்க? மதர் தெரேசாவா? அடி பாரி. ஏய் சாப்பிட்றதுக்கு காசு தேவையில்லடா, கவர் இருந்தா போதும். அங்க பார். வணக்கம் வணக்கம் வணக்கம். வாங்க வாங்க. அம்மா அப்பாலாம் நல்லா இருக்காங்களா? பின்னாடி இருக்காங்களே, தெரியல? யாருமா அது? மாமா. டேய்
எனக்கு பயமா இருக்குதுடா. சாப்பிட்றதுக்கு முன்னாடியே டாய்லெட் வந்துடும் போல இருக்கு. ஏய் சி மச்சான், பொஃபேல இருக்க எல்லா ஐட்டத்தையும் ஃபுல் கட்டு காட்டணும்டா. வயிறு வெடிச்சு செத்துருவடா. ஏய் அப்பப்போ போய் டவுன்லோட் பண்ணிட்டு வந்தா முடிஞ்சது. ரியா, what the hell is this? ஏன் இந்த பார்ட்டி வாட்ச்லாம் கட்டிருக்கிற? பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? ராகேஷோட ஃபியான்சே டாக்டரா போறவ 200 ரூபாய் டப்பா வாட்ச்லாம் கட்டிருக்கான்னு கேவலமா பேச மாட்டாங்க. கால்டி உட்டரே. Hi, handsome. Hi, auntie. Did you notice something? Rubies? Mandalay வாங்கினது. Mandalay. Wow. Let's go meet David. Sure. எக்ஸ்கியூஸ் மீ. Yes. பூஸ், அந்த கிளாஸை கொஞ்சம் கொடுங்க. எதுக்கு? இல்லை ஓங்கிய மண்டையில் அடிச்சிட்டிங்கன்னா? நான் ஏன் உங்களை அடிக்க போறேன்? இல்லை, நான் உங்களுக்கு ஒரு ஃப்ரீ அட்வைஸ் கொடுக்க போகிறேன். What? அந்த கழுதை கல்யாணம் பண்ணிக்காதீங்க. Excuse me? அவன் மனுஷனே இல்லை, ப்ரைஸ் டாக். Listen. அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்க லைஃப்ல பிராண்ட்ஸ் இருக்கும், அதோட பிரைஸ் லிஸ்ட் இருக்கும், ஆனா லைஃப் இருக்காது. Hello. நான் வேணா டெமோ காட்டட்டுமா? அவனோட ஷூ விலை என்னன்னு தெரியுமா? நான் கேட்க மாட்டேன், அவனே சொல்லுவான். Just watch. Largest human being ever created in this world. Life is a brand. Even God is a brand. That's why I have branding. Without a brand, you're nothing. It's not a minor thing, you know. Gosh! Sharks! You fool! என் $300 ஷூவை கட்டி கொட்டிட்டு போறான் பாரு. My $300 shoe. How am I going to walk now? பாத்தீங்களா? எஸ்கேப் ஆயிடுங்க. ஃப்ரீ அட்வைஸ் கேட்டா கேளுங்க, கேட்காட்டி போங்க. எஸ் Dad. அவங்க உங்க கெஸ்டா? தள்ளாதடா. அவனுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் இங்க என்ன பண்றானுங்க? One second. Hi. ஹே, நீங்க என் கண்ணை திறந்துட்டீங்க. Thank you so much. இதுல என்னங்க இருக்கு? போற போக்குல ஒரு சோஷியல் சர்வீஸ். அப்படியே திரும்பி போற வழியில இன்னொரு சோஷியல் சர்வீஸ் பண்ணிட்டு போங்களே. கண்டிப்பா. என்ன செய்யணும் சொல்லுங்க. எங்க அப்பா நான் ராகேஷ் தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு பிடிவாதமா இருக்காரு. ஓ, நீங்க தான் இவ்வளவு அழகா எடுத்து சொல்றீங்க. எங்க அப்பாவுக்கு ஒரு டெமோ கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். நீங்க கவலையப்படாதீங்க. அவன் ஜெட்டி என்ன வேணும்னு அவன் வாயிலே சொல்ல வைக்கிறேன். செந்தில், அந்த சட்னி எடு. You're so sweet. உங்க அப்பா எங்க இருக்காரு? உங்களுக்கு பின்னாடி தான். ஓ, பாத்தீங்களா? ஓடி போயிடுங்க. ஃப்ரீ அட்வைஸ் கேட்டா கேளுங்க, கேக்கட்டி போங்க. இங்க என்ன பண்றீங்க? சார், மாப்பிள்ளை பொண்ணுக்கு மொய் கவர் கொடுக்கலான்னு வந்தோம் சார். என்கிட்டயே கொடுங்க. பொண்ணு எங்க அக்கா தான். அக்காவா? ஆமா. எனக்கு கக்கா வந்துரும் போல இருக்கு. சார், உங்களுக்கு மொத்தம் எத்தனை பொண்ணு சார்? எம்டி. மொய் கவர் இல்ல, பொய் கவர். வச்சிருந்தோமே 1000 ரூபா எங்கடா போச்சு? ஆமா, நாங்க யாரும் உங்களை இன்வைட் பண்ணவே இல்லையே. மாப்பிள்ள சைடோ? இல்லை சார், நாங்கள் ஆக்சுவலி சயின்ஸ் சைட் சார். எப்படி எப்படி? டாட், இவர் எல்லாத்தையும் அழகா எடுத்து சொல்வாரு. அப்பாக்கு ஒரு டெமோ கொடுங்க ப்ளீஸ். சார், உங்களுக்கே தெரியும், சென்னையில் அடிக்கடி கரண்ட் கட் ஆகுது. இதனால கல்யாண காட்சினா எவ்வளோ பேர் அவஸ்தைப்படுறாங்க. அதனால கல்யாணத்துக்கு வந்திருக்கிற காருங்க பேட்டரியில இருந்தே கரண்ட் எடுக்கிற மாதிரி ஒரு இன்வெர்டர் தயாரிக்கலான்னு வந்திருக்கோம் சார். ஓஹோ, வாவ். இன்வெர்டர் பண்ணியாச்சா? அது டிசைன் ரெடி சார். டிசைன் கொடுத்தனே, எங்கடா டிசைன்? அது நான் முன்னே செந்தில் கொடுத்துட்டேனே. செந்தில் டிசைன்? சார், டிசைனை விடுங்க சார். உங்க கெஸ்ட் எல்லாரையும் கார் சாவி கொடுக்க சொல்லுங்க சார். நான் இங்கேயே இப்பவே ஒரு இன்வெர்டர் பண்ணி காட்டுறேன் சார். நீ கதை பண்ணத்தான் முடியும், இன்வெர்டர் எல்லாம் பண்ண முடியாது. சார்,
என்ன நம்புங்க சார், என்னால் முடியும் சார். அது மட்டும் இல்லை, உங்கள் டாக்டர் கல்யாணத்தில் கண்டுபிடிச்சதுனால அதுக்கு உங்கள் பேரே வைக்கலான் இருக்கோம் சார். வைரஸ் இன்வெர்டர் எப்படி சார் இருக்கு? அப்பா உங்க பேர் வைரஸா? சொல்லவே இல்ல. செந்தில், வெங்கட், நாளைக்கு 2 பேரும் லஞ்ச் பிரேக்ல என் ஆஃபீஸ் ரூம்ல இருக்கணும். சார் சாரி சார், சாப்பாடு பிளேட்டு என்ன விலைன்னு சொன்னீங்கன்னா திரும்ப கொடுத்துட்றோம். இன்ஸ்டால்மெண்ட்ல சார். இனிமே எந்த கல்யாணத்துக்கு போக மாட்டோம் சார். சார் என் கல்யாணத்துக்கு கூட சத்தியமா போக மாட்டேன் சார். நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் சார். உங்க அப்பா அம்மாவே கல்யாணம் பண்ணிருக்க கூடாது. உலகத்தில் 2 முட்டாளுங்க நீங்க குறைஞ்சிருக்கு. டியூஷன் கீஷன் எடுக்க போறாரு. பே அட்டென்ஷன். மறுபடியும் முட்டை. இது உங்க ஃப்ரெண்ட் பஞ்சவன் பாரிவேந்தன் அப்பாவோட மாச வருமானம் 2.5 கோடி. 1 சைஃபர் 2 சைஃபர் இன்னொரு சைஃபர் எடுத்தா இது வெங்கட் உங்க அப்பாவோட மாச சம்பளம். இன்னொரு சைஃபர் எடுத்தா இது உங்க குடும்பத்தோட மாச வருமான. செந்தில், உங்க சிச்சுவேஷன் என்னன்னு இதை விட பெட்டரா சொல்ல வேண்டிய தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஒழுங்கா மரியாதையா பாஸ் ஆகணும்னு நினைச்சா உங்க ரூமை காலி பண்ணிட்டு ஸ்ரீவத்சன் ரூம்ல போய் தங்கிருங்க. பாரியோட சேர்ந்தீங்க நாரிடுவீங்க. கண்ணுங்களா சேவ் பண்ணிக்கிறீங்களா? இல்ல சார். Then get lost.